தலைவன் மேதகுவே பிரபாகரனின் அவர்களின் தங்கையாக தமிழ்நாட்டின் வரலாற்றை தமிழ் மக்களுக்கு உணர்த்திய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தங்கையாக புரட்சி படையோடு சோழர்கள் நடத்திய புலிக்கொடியோடு டெல்லி நாடாளுமன்றத்திற்குள் உங்கள் வீட்டு பிள்ளை செல்ல வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. இதுவரை தேர்தல் என்பது வெறும் அரசியல், இதுவரை தேர்தல் என்பது வெறும் பணத்தின் மீதான பற்று, இதுவரை தேர்தல் என்பது அதிகார வர்க்கத்திற்கான அதிகாரம். ஆனால் இனிமேல் தேர்தல் என்பது நாம் தமிழருக்கான அதிகாரம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக எளிய மக்களின் அரசியல் புரட்சியாக நாடாளுமன்றத்தில் இதுவரும் தூங்கி வழிந்தவர்களுக்கு மத்தியில் வெறும் மிக்சரை தின்றுவிட்டு மதமதன் இருந்தவங்க மத்தியில் ஒரு பெரிய மதையான கூட்டத்துக்கு நடுவில் ஒரு புலி புறப்பட தயாராக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, நிலவளத்தை, நீர்வளத்தை மீட்டுருவாக்கம் செய்து படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்திட இந்த 8 தொழிற்சாலைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மயிலாடுதுறை மண்ணில் மூடப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த திராவிட கட்சிகளுடைய திறனற்ற ஆட்சியால் அந்த தொழிற்சாலைகளை மீட்டுருவாக்கம் செய்து மீண்டும் இங்குள்ள இளைஞர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்குமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். வரலாற்றை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. காங்கிரசுக்கு வாக்களிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் தமிழ் இனத்திற்கு நீங்கள் செய்கின்ற பெரும் துரோகத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம். நமக்கு யாருக்கு ஓட்டு போறதுனே தெரியல, யார் துரோகி யார் விரோதி இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள், வலிமை தாங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் நாடாளுமன்றத்துக்கு போக நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மைக்கு சின்னம் இதோ எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட மீட்டு என் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உலக பேரறிஞர்கள் முன்வைக்கிற கோட்பாடு, உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நாம் நம் இருக்க இடத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். பெரும் பெரும் தொழிற்சாலைகள் விளைநிலங்களை ஆக்கிரமிப்பதும், நம் வாழ்விடங்களை அகற்றி அகற்றி நம்மை நகர்த்தி புறந்தள்ளுவதும், வட இந்தியர்கள் படையெடுத்து அவர்கள் குடியேற்றம் இங்கே நிகழ்வதும், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், இதுவெல்லாம் எந்த ஒரு மொழிவழி தேசியனத்தின் அடையாளமும் இல்லாத அழித்து அவர்களின் உரிமையை பறித்து அந்த இனத்தை அழித்து முடிப்பதற்கான வேலையைத்தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்கிறது. என்னுடைய தங்கை காளியம்மாள் இங்கே குறிப்பிட்டது மாதிரி காங்கிரஸ் என்பது நம் இனத்தினுடைய ஒரு வரலாற்று பகைவன். நீண்ட காலமாக நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் அது செய்த துரோகங்கள் எண்ணி முடிக்க முடியாதவை. நம் கண்முன்னே 2008
9 அந்த காலகட்டத்தில் கொத்து கொத்தாக நம் மக்களை கொண்டு குவித்த ஒரு கொடுங்கோளர்களின் கட்சி அது. அதற்கு கூட நின்று துணை நின்று துரோகத்தை செய்தது திமுக கட்சி. வரலாறு தெரிந்தவர்கள் சிறுவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும், அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நம் இனத்தை கொன்றவனுக்கு திருப்பி நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தால் அது எப்படிப்பட்ட நிலை என்பதை உணருங்கள். தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாய் தொங்குமாம் வாழை, அதுபோல தன்னை வீழ்த்தியவன் காலில் விழுந்து கிடப்பான் கோழை. அப்படி தன் இனத்தை அழித்தவர்களுக்கு, உரிமைகளை பறித்தவர்களுக்கு இந்த நிலம், தமிழர் நிலம் இவ்வளவு உரிமையை இழந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பங்கு உண்டு. அதற்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சி, 2 கட்சியும் தான் நீண்ட காலமாக இந்த நிலத்தை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? அரையங்கள முன்னேற்றம், மாற்றம் ஏதாவது உண்டா? அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். உயிரை காக்கும் மருத்துவத்தை தனிப்பெற முதலாளிகளுக்கு வியாபார பொருளாக்கி விட்டார்கள். உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை விற்பனை பொருளாக மாற்றினார்கள். சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியாருக்கு கொடுத்தார்கள். மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாருக்கு கொடுத்தார்கள். போக்குவரத்து நடத்துதலை தனியாருக்கு கொடுத்தார்கள். இராணுவத்தில் இராணுவ வீரர்களின் உணவு கடை உணவை தனியார் கொடுத்தார்கள். உடை தைப்பதை தனியார் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டால் இந்த தேர்தல் எதற்கு? தனியார் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக தருவார் என்றால் தலைவரின் வேலை என்ன? 1,00,000 கோடி செலவழித்து இந்த தேர்தல் எதற்காக நடத்தப்பட வேண்டும்? அறிவில் சிறந்த மக்கள், அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என் நிலையிலே என் தம்பி தங்கைகள் இதை சிந்திக்க வேண்டும். வளர்ச்சி என்பது, இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது என் தம்பி தங்கைகளே, நீங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் சோய்ப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதை வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள். நாம் விரும்புகிற கட்டமைப்பு பிச்சைக்காரன் சோய்ப்பு மிஷினில் பிச்சை எடுப்பதல்ல, பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை உருவாக்குவதுதான் சரியான வளர்ச்சி என்று நினைக்கிறேன். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே என் கனவு இந்தியா என்கிறான் பகத்சிங். அவன் இந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அடிமைப்பட்டு கிடந்த நாட்டில் பகத்சிங் இந்த முழக்கத்தை முன்வைத்தான். ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாட்டில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது. பாருங்கள், நாட்டில் ஐயா மோடி அவர்கள் பிரதமர் பதவிக்கு நிற்கும் போது நான் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன் என்றார். ஆமாம், 15 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்தின் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுவோம் நாங்கள். அதே ஒரு தடவை ஐயா நிதின் கட்காரி கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, நீங்கள் என்னங்க இப்போ 15 லட்சம் போடுறீங்களே ஒன்றும் போடலையே. ஏங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை, அதனால நாங்கள் சொன்னோம், சும்மா வெற்று வாக்குறுதிகளை சொன்னோம், மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ கேட்குறாங்க, எங்ககிட்ட பதில் இல்லை. அதெல்லாம் நாங்கள் சொன்ன ஒரு எலெக்ஷன் ஜூம்லாங்கிறாரு. யார்? இப்போ இருக்கிற உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா. அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா அப்படிங்கிற சும்மா ஒரு தேர்தலுக்காக சொல்லுகிற ஒரு பொய் வார்த்தை. அப்படித்தான் இப்போ நாங்கள் கட்டமைக்க விரும்புகிற அரசியல் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் இருக்க வேண்டும் என்கிறோம். மக்களுக்கான அரசியல். கட்சி அரசியல் என்றால் என்ன? கட்சி அரசியல் என்றால் கட்சியில் சீட்டு கொடுக்கும்போது தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செய்வீர்கள், கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று கேட்டு அதில் எவர் அதிகமாக கட்சி கொடுப்பாரோ, தேர்தலுக்கு செலவு பண்ணாரோ அவருக்கு சீட்டு கொடுப்பது கட்சியில். அது கம்பெனி, அது ஒரு கம்பெனி. திமுக ஒரு கம்பெனி, அதிமுக ஒரு கம்பெனி. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும் பெரும் முதலாளிகளை வளர்த்துவிட்டு அவர்கள்ட்ட இருந்து கமிஷனை வாங்கி கட்சிக்கென்று நிதி, கட்சிக்கென்று பொது நிதி 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி என்று வைத்திருக்கிற கட்சிகள் இந்த நாட்டில் தேர்தலை சந்திக்கும். கட்சிக்கென்று பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து வச்சிருக்கு இந்த கட்சிகள். அது கட்சி அரசியல். காசுகளை முதலாளியிடமிருந்து வாங்கிக்கிறது, கார்பரேட்டுகளை உருவாக்கி வாங்கி வச்சுக்கிறது. தேர்தல் அரசியல் என்பது ஆட்சியில் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து அடுத்த தேர்தலில் ஓட்டை எப்படி வாங்கலாம் அதை பற்றியே சிந்திப்பது.
எப்படி சிந்திப்பது? தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைவது தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்பது 2 ஆண்டுக்கு முன்பே 200 ரூபாயை குறைப்பது மக்களுக்கான அரசியல். தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்பேன் அடுத்த முறை வந்து என்று சொல்வது தேர்தல் அரசியல். கச்சத்தீவை மீட்டுவிட்டு நான் மீட்டு விட்டேன் பாருங்கள், எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது மக்கள் அரசியல். 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு 1000 முறை இதை சொல்லி காட்டுவது தேர்தல் அரசியல். 1000 ரூபாய் கொடுத்தது மக்களின் காசு, மக்களுக்கான ஊக்கத்தொகை, மக்களுக்கான உதவித்தொகை என்றால் வாங்கிய மக்களுக்கு தெரியும் இல்லையா காசு கொடுத்துருக்காங்கன்னு. இந்த உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். என் தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் 19 வாக்கை செலுத்தி வரிசை எண் 5 இருக்கிற இந்த மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, என் மக்களுக்கான வெற்றி, உரிமை இழந்து தவிக்கும் என் மக்களுக்கான வெற்றி. என் தங்கை காளியம்மாவுக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ் மீட்கும். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தங்கை காளியம்மாள் வெல்க. கொடையாளர்கள் என் பிள்ளைகள், இங்கே வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு நோய்க்கு பூட்டு போடு என்ற கோட்பாட்டை ஏற்று என் தம்பி காசிராமன் அவர்கள் நாட்டு மாட்டு வளர்ப்பிலை ஆர்வம் காட்டி நாட்டு மாட்டு காளைகளை வளர்த்து அதன் இனப்பெருக்கத்திற்கு உதவி கொண்டு வருகிறான். அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பாரம்பரிய நாட்டு மாட்டு வகையை அழிய விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம். இங்கே பசியோடு இருக்கிற மக்களுக்கு 92,000 கிலோ அரிசியை கொடுத்து உதவியவர்கள் என் உயிர் தம்பி தங்கைகள் என்பதை தமிழ் சமூக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைகள் ஆற்றுகிற பணியை சொல்லி முடிக்க முடியாது, அது நீண்ட நெடிய ஒரு பதிவு. மக்கள் படு ஒரு வார்த்தை பேச சொல்லு. காவிரி நதிநீர் என்னன்னு பாரதிய ஜனதாவை, காங்கிரஸ் மேகதாதுவில் அணை கட்டுவேன் என்கிறார்களே கன்னடர்கள், உங்கள் கருத்து என்ன கேளு. கேட்டுட்டு அப்புறம் ஓட்டப்படும், கேட்டு ஓட்டப்படும். சொல்லு பாப்போம். என் விளைநிலங்களை பறிக்கிறார்களே, 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் என்று, சிப்காட் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை என்று, இதிலே உங்களை கருத்து என்ன? நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே குறைவாகத்தான் இருக்கிறது. விளைநிலங்களை நம்பி வாழ்கிற வேளாண் குடிமக்கள் தான் தற்சார்பு பொருளாதாரத்திலே தண்ணீர் விளைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பறிக்கிறாய், தொழிற்சாலை கட்டி விடுவாய். உணவு தேவைக்கு நாளைக்கு வேளாண்மை செய்ய வேண்டிய அவசியம் வந்தால் எங்கே போய் வேளாண்மை செய்வாய்? எங்கே செய்வாய்? இந்த மக்கள் விசித்திரமானவர்கள். விளைநிலங்களில் மாளிகை கட்டுவார்கள், மொட்டை மாடியில் கத்தரிக்காய் தக்காளி வளர்ப்பார்கள். எப்படி? கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் தொட்டி வச்சு வளர்ப்ப, வாழை கரும்பு தென்னையெல்லாம் இப்படி வளர்ப்ப, அதையும் மொட்டை மாடியில் வளர்த்துருவியா? எப்படி? வேடிக்கையா இருக்கும் இவர்கள் செய்வது. ஆழ்ந்து யோசிச்சு பாரு. ஒரு கருத்து இருக்குதா? இந்த சிப்காட் தொழிற்சாலை எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில்? அதனால அடைந்த வளர்ச்சியை ஒன்று சொல்லு. அடைந்த வளர்ச்சியை சொல்லு. ஆட்சியாளர்கள் கமிஷன் வாங்குவதற்கு பயன்பட்டிருக்கே ஒழிய அடைந்த வளர்ச்சி ஒன்று சொல்லு.
ஏதாவது சொல்லு. அந்த ஆலைகளில் இருந்து வர்ற நச்சு கழிவுகளை என் ஆறுகளில் கொட்டினாய், என் நிலத்தில் கொட்டினாய், என் நீரை நஞ்சாக்கினாய், என் நிலத்தை நஞ்சாக்கினாய். அதை தவிர நீ சாதித்தது என்ன? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொழிற்சாலை இல்லாத எப்படி வளர்ச்சி அடைவாய்? அடைய முடியும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். சர்க்கரை, சர்க்கரை ஆலைனா என்ன? கரும்பு, பல ஆயிரம் ஏக்கரில் கரும்பு, கரும்பில் இருந்து சர்க்கரை ஆலை, சர்க்கரையிலிருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பில் இருந்து சர்க்கரை, வெல்லம், அந்த கரும்பு சக்கையில் இருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மக்களின் வாழ்விடத்திலே? ஏன் அந்த சிந்தனைக்கு வரவில்லை? மாற்று சிந்தனைக்கு வரவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் கட்சிகளின் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வாக்கை பறிப்பது என்பதுதான். அதை பற்றியே தான் சிந்திப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்தனை இருக்கும். தலைவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை இருக்கும். எங்கள் தலைவன் அந்த பக்கம் சிங்கள இராணுவ வீரர்கள், இந்த பக்கம் நம்மகிட்ட இருக்க அணை உடைச்சி விட்டா, வெட்டி விட்டா மொத்த பேரும் செத்து மிதந்து போயிடுவான். தலைவர்கிட்ட சொல்லும்போது கூடாது. ஏன்? தண்ணியை வெட்டி விட்டா நம் மண்ணின் வளத்தையும் அரிச்சு கொண்டு போய்விடும். அதனால் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நாம் செத்தாலும் சரி அந்த வேலையை செய்யக்கூடாது என்று நின்றவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். மண்ணை மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் அப்படி சிந்தனை வரும். அப்படி இல்லை. நீ இழந்த உரிமை 1-2 இல்லை. உன்னுடைய தாய் நிலத்தில், உன்னுடைய தமிழ்நாட்டில், உன் நீதிமன்றத்தில், உன் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை நீ வச்சிருக்கிய? இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இன்னும் வந்தால் பெற்றுத் தருவோம், வந்தால் பெற்றுத் தருவோம். இதுதான். வந்தபோது ஏன் தரவில்லை சொல்ல முடியாது. ஒன்னும் கிடையாது. என்ன உரிமை நீ வச்சிருக்க சொல்லு. ஒன்னே ஒண்ணு, கல்வி. கல்வி மாநில உரிமையாக இருந்தது. அது எப்படி மத்திய அரசு கிட்ட போனது? எடுத்துக்கிட்டு போனது யார்? இந்த காங்கிரஸ். எடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்தது யார்? இந்த திமுக. ஆனால் இங்க என்ன சொல்லும்? மாநிலத்தில் தன்னாட்சி, மாநில உரிமைகள் என்று பேசும். நல்லா நுட்பமாக்க வேண்டி. இந்திய கட்சி காங்கிரஸ், இந்திய கட்சி பாரதிய ஜனதா, இந்திய கட்சி கம்யூனிஸ்ட், அந்தந்த மாநிலங்கள் என்று வருகிற போது அந்தந்த மாநில நலனையே பேசும். மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக. அது தேர்தல் என்று வருகிற போது, எப்போ பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது இந்திய நலனை பேசும். இப்ப எப்படி பாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். எப்படி பார்த்து, எப்படி நுட்பமா பார்த்துக்க. 2 பேரும் வேற வேற இல்லை. 2 பேரும் யார்? தமிழ் தேசிய மக்களின் வரலாற்று பகைவர்கள், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஜென்ம எதிரிகள். அவனுக்கு ஒரே நோக்கம்தான், நம்மளை ஒழிச்சிடணும், நம்மளை ஒழிச்சிடணும். எந்த உரிமையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. இப்ப ஒருத்தன் எந்திரிச்சு வர்றான், வரலாற்றுல முதலா ஒருத்தன் நிமிர்றான், அவன் ஒரு பெரிய படையை திரட்டுறான். அவனிடத்தில் ஒன்றுமில்லை, ஆக சிறந்த கருத்தை தவிர, தத்துவ கோட்பாட்டை தவிர. அவன் திரட்டுகிறான், அவனினும் இளைய பிள்ளைகளை ஒரு படையாக கட்டுகிறான். என்ன நடக்குது? கூட்டம் கேட்டால் அந்த இடத்துல அனுமதி இல்லை. அனுமதி முதல்ல மறுத்தால் வேற இடம் கேட்கிறது, கடைசி நொடியில் ரத்து பண்றது, நீக்கிறது. அங்க யார் ஆள் நடமாட்டம் எங்கு இல்லாமல் இருக்கும் அங்கு போய் பேசிட்டு போ. எப்படி இருக்கு? என்னை பார்த்து எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளின் உடன் பிறந்தவனே. இரு சொல்கிறேன் 5 முறை சிறைப்படுத்தப்பட்டேன். ஆனால் சிறைக்குள்ளே ஒரு சிறை எனக்கு. அப்படி என்றால் எல்லா சிறை கைதிகளும் இருக்கிற இடத்தில் என்னை வைக்க மாட்டார்கள். என்னை தனியாக ஒரு சிறை வைத்திருப்பார்கள். எப்படி இருக்கும் பாரு. அப்பனா நான் என்ன நினைப்பேன், அந்த இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்மளை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க போல இருக்க. அதான் காளியம்மாள் வென்று விடுவாளோ நினைக்கிறது, வென்றுவாளோ. என் தங்கையை தாண்டி தகுதி வாய்ந்த வேட்பாளர் இருந்தால் சொல், நாங்கள் போட்டியிலிருந்து விளைக்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றுவதுதான்
ஜனநாயக புரட்சி. மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய முடியும் வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் தேர்தலில் வெல்ல முடியும் என்று நிரூபிப்பதான் மக்கள் ஜனநாயக புரட்சி. மக்களுக்கு சேவை செய்ய எதுக்குடா காசு? மக்கள் தான் மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டிடுறான், கல்விக்கு கட்டிடுறான், குடிநீருக்கு கட்டிடுறான், சாலை போடுதல் ரோடு டாக்ஸி கட்டிடுறான், எல்லாத்துக்கும் பணம் மக்கள் தந்து விடுகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்யணும். அதுக்கு தான் அரசை நிறுவுறோம். நீ நினைச்சு பாரு, இங்கிலாந்து, பிரிட்டன் 1 லட்ச ரூபா நீ சம்பளம் வாங்கினீங்கன்னா அதில் 70 லட்ச ரூபாய் எடுத்துக்கிறோம். 70,000 எடுத்துக்கிறோம் 1 லட்சத்தில். அந்த 70,000 எப்படி தரும்னா, உனக்கு சிறந்த மருத்துவம், சிறந்த கல்வி, நல்ல குடிநீர், அருமையான பாதை, தடையற்ற மின்சாரம் இப்படி தந்துவிடும். நான் 1,70,000 கொடுத்துருக்கேன், என் தங்கச்சி 50,000 30,000 தான் கொடுத்துருக்கா. ஆனால் அவளுக்கேற்ப பிரிப்பதில்லை, நாட்டின் குடிகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கும். அதான் பிரிட்டன். போய் பாரு, போய் பாரு, படி. ஒரு சின்ன நாடு கியூபா, ஒரு வளமும் கிடையாது அதன் இடத்துல, கரும்பை தவிர உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று போற்றப்படுகிற நாடு கியூபா. ஏன்? அது புரட்சியால் பூத்த